ரிப்பன் பில்டிங் வளாகம் முன்பு பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் பல நாட்களாக போராடி வந்தனர். ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அந்த போராட்டக்காரர்களை அரசு அப்புறப்படுத்தியது. இந்த உத்தரவு தேன்மொழி என்ற ஒருவர் தொடர்ந்த பொதுநல வழக்கின் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது. இதில் ஒரு முக்கியமான தகவலும் வெளிவந்துள்ளது. அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அது யாருடையது தெரியுமா? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய ட்ரஸ்ட். சேகர்பாபு தான் இதுவரை தூய்மை பணியாளர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனால் பணி நிரந்தரம் தொடர்பாக எந்தவித வாக்குறுதியையும் அளிக்கவில்லை என்று வெளிப்படையாக கூறினார். இதில்தான் கேள்வி எழுகிறது. பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துபவர் ஒருபுறம் இருந்தாலும் அவருடன் தொடர்புடைய ட்ரஸ்ட் சார்ந்த நபரே பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறார். பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போலத்தான் இந்த நிலைமை இருக்கிறது என்று பலரும் கூறி வருகின்றனர். இது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பெரிய விவாதமாகவே மாறியுள்ளது. தூய்மை பணியாளர்கள் கேட்ட கோரிக்கையை விடுத்து அதை தவிர அனைத்து விதமான சலுகைகளையும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவதாகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒருபுறம் அறிவித்திருந்தார். அதேபோல் தூய்மை பணியாளர்கள் அந்த சலுகைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பதாகைகளுடன் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் அந்த பேரணியில் அவர்களுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் மேயர் பிரியாவும் நடந்து சென்றது மேலும் மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வந்த நிலையில் பல்வேறு திரைத்துறையினரும் பிரபலங்களும் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாகவும் போராட்டத்தில் கலந்தும் கொண்டார்கள். அரசியல் தலைவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்தனர். இருப்பினும் ஆளுங்கட்சி இந்த போராட்டத்தை எதையும் கண்டுகொள்ளாமல் நேரடியாக போராட்டத்தை கலைக்க மற்றும் உயர்நீதிமன்றம் வாயிலாக உத்தரவிட்டது என்றும் தூய்மை பணியாளர்களிடையே இந்த விஷயம் மிகப்பெரிய சலசலப்பாக மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.